தினம் நம்மளை யாரும் வாய்க்குள்ள கொண்டு வந்து எதையா திணிச்சிட முடியாது. நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம தானே காலை உணவு எடுக்கிறோம், நம்ம தானே மத்தியானம் உணவு எடுக்கிறோம். யாரும் வந்து உங்களை கட்டி போட்டு 2 கையும் முடிச்சு வாய்க்குள்ள எதையும் திணிக்கிறீங்க. அப்ப நம் தேர்வில் இருக்கக்கூடிய உணவில் நாம் அக்கறையாக இருக்கு. என்ன அக்கறையாக இருப்பது? சில அக்கறைகள், சின்ன சின்ன மெனக்கடல்கள், சின்ன சின்ன கரிசனங்கள் நாம் தினம் கொடுத்து கொண்டே இருக்கணும். முதல் மந்திரம் என்பது தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயம்தான். உணவே மருந்து. அதை நாம் மந்திரம் மாதிரி வைத்துக் கொள்ளணும். நாம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவும் ஏதாவது ஒரு வகையில் நம் உடல் நலத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். எந்த உணவா இருக்கட்டும், அது பயன் இல்லை என்றால் அதை தூக்கி தூர போட்டுடலாம். ஏதாவது ஒரு வகையில் பயன் தரணும். 2வது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு அது அந்த நோயை எடுக்கக்கூடிய, அந்த நோய்க்கு எடுக்கக்கூடிய மருந்துக்கு துணையா இருக்கணும். இல்லை என்றால் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு கூடுதலா ஒரு காம்ப்ளிமெண்டரி எஃபெக்ட் கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய என்ன சாப்பாடா இருந்தாலும் சரி, அது ஒரு பானமாக இருக்கலாம், காலை உணவோ, சிற்றுண்டியோ, நொறுக்கு தீனிகளோ எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு பயனுள்ளதா இருக்கும். காலை உணவுன்னு எடுத்துப்போம். நம்ம வீட்டுல ஒரு 10 வயசு 12 வயசு 8 வயசு 10 வயசுன்னு பிள்ளைகள் இருந்ததுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக கம்பு சேர்ந்த உணவு கொடுக்கணும். கம்பு வந்து இருக்கிறதுலே பஜ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு வந்து அதிக அளவுல இரும்புச்சத்து உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், இந்த இடம் முழுக்க இரும்புச்சத்து குறைவான பெண்கள் 50% மேல. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS ஒரு டேட்டா இப்ப கூட வந்திருக்கு. அந்த டேட்டாலையும் நான் ஒவ்வொரு டேட்டாவா பாக்குறோம். பெண்கள்ல, அதுவும் குழந்தைகள்ல 50%, 45ல இருந்து 50% அயன் டெபிஷியன்சி இருக்கு. ஒரு சாதாரண இரும்புச்சத்து நாம வந்து முழுமையா இல்லை. அப்ப அது சரியாகணும்னா கம்பு எடுக்கணும். கம்பஞ்சோறு இல்ல கம்பக்கூழ், கம்பு இங்க வந்து இந்த ராகி மொத்த பண்ணுவாங்க, கீரையோட சேர்ந்து ஒரு ராகி களி மிக விரும்பி சாப்பிட்டு இருக்கிற இந்த இடங்கள்ல உண்மையிலேயே ஒரு மிக மிக கொண்டாட வேண்டிய உணவுனா இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அந்த ராகி மொத்தையும், அது மேல கீரை தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன், ஒரு கீரை வச்சு கொடுப்பாங்க. அவ்வளவு சிறப்பு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனை தானியங்களையும் நீங்கள் ஊட்ட உணவுகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய கால்சியம், அயன், கீரையில இருக்கக்கூடிய எத்தனை செலினியம், மேங்கனைஸ், இரும்புச்சத்து, அவ்வளவு காலையில ஒரே ஒரு உருண்டையும் அந்த கீரையும் சாப்பிட்டா அவ்வளவு சிறப்பு. திணையரிசி, பொன் மஞ்சள் நிறமா இருக்கக்கூடிய திணையரிசி கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. அதுல இருக்க அந்த மஞ்சள் நிறமே அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து. பொங்கல் செய்யறதுக்கு அரிசிக்கு பதிலா திணையரிசியில பொங்கல் செய்வோம். இனிப்பு செய்யறோமா, திணை பாயாசமோ இல்ல இந்த அதிரசமோ எல்லாமே இந்த திணை அரிசியில செய்ய முடியும். பனிவரகு அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கு. வரகுல பனிவரகு, புரோசோ மில்லட்னு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அமெரிக்கால அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய ட்ரைலேண்ட் எல்லாம் புரோசோ மில்லட்டை வந்து பனிவரகை பயன்படுத்தலாமா. மெக்சிகோ முழுக்க கொண்டு வரார்கள். ஏன்னா உலகத்தில் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தான் அதிக அளவுல சிறுதானியங்கள் இருக்கு. தென் அமெரிக்கால ஒரே ஒரு கியூன்வா அப்படின்னு ஒரு வெரைட்டி மட்டும் தான் இருக்கு. நம்ம கிட்ட தான் வெரைட்டி ஆஃப், நம்மளை விட ஆப்பிரிக்கால அதிகம். இப்ப இதுல இருந்து எடுத்துட்டு போய் கனடாலையும் யூஎஸ்லயும் பனிவரகை பயன்படுத்தலாமா. எதுக்கு பனிவரகு, ஏன் சிறப்புனா மற்ற சிறுதானியங்களை விட மிக சிறப்பாக ஜீரணிக்கும். நமக்கு வந்து டைஜஷன் லேட் ஆகுமா, அது வந்து முழுமையா உட்கரைக்கும்னா புரோசோ மில்லட்ல அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ பீட்டா கரோட்டின் நிறைஞ்ச திணையரிசி, இரும்புச்சத்து நிறைந்த கம்பரிசி, கால்சியம் நிறைந்த கேழ்வரகு, எளிதில் ஜீரணித்து பல புரதச்சத்தை கொடுக்கக்கூடிய பனிவரகு, இதெல்லாம் நம்ம அன்றாட காலை உணவுல ஏதாவது ஒரு உணவா இருக்கு. இட்லி தோசைன்னா தயவு செய்து வெள்ளை அரிசியில பண்ணாதீங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கருப்பு தொலியுள்ள உளுந்தையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இட்லி கொஞ்சம் சிவப்பு அழுக்கா தான் இருக்கும் பாக்கிறதுக்கு, ஆனா உடம்பு சிறப்பா இருக்கு. அந்த சிகப்பு அரிசியில இருக்கிற அந்த சிகப்பு நிறம் ஏசியன் பெயிண்ட் அடிச்சது இல்ல. அந்த சிகப்பு நிறம் வந்து லைகோபீன் அப்படின்னு ஒரு, அதுல லைகோபீன்ங்கிற சத்து என்னன்னா, ஆண்களுக்கு 50 வயதுக்கு மேல அடிக்கடி ஒண்ணுக்கு போற யூரின் வர்ற தன்மை இருக்கிறதுக்கு காரணம் அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் புற்றுநோயாக மாறாமல் தடுப்பதற்கு அவசியம் அந்த சிகப்பு நிறமுள்ள லைகோபீன். அது அதிகம் இருக்கிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி, தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசியில ஒரு இட்லி, தக்காளியை வச்சு ஒரு சட்னி சேர்த்து சாப்பிடுவோமே. இது வந்து ஒரு மருந்து கிடையாது, பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ல. ஆனா பட் இட் இஸ் a functional food, it is a nutraceutical. ஃபங்க்ஷனல் ஃபுட்னா மருத்துவ குணமுடைய ஒரு உணவு. அப்படியான மருத்துவ குணமுடைய உணவை நாம தான் அக்கறையா எடுக்கணும். தினமும் காலையில நான் வந்து காலையில இட்லி சாம்பார் மசால் தோசை சார் வடை இட்லி வடை இப்படிதான் சாப்பிடுவேன்னு இருந்தா நடக்காது. நாம் கொஞ்சம் மாறணும். இதெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்கணுமானா கிடையாது.
கொஞ்சம் கூடுதல் அக்கறை. நான் அடிக்கடி என் உரையில் சொல்றது உண்டு. யார் ஒருவர், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, யார் ஒருவர் தன் அடுப்பங்கரையில் கூடுதலாக 20 நிமிடங்களை செலவழிக்கிறார்களோ அவர்களினுடைய ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்கள் கிடைக்கும் நண்பர்கள். எல்லாத்தையும் நம்ம ரெடி டு ஈட் நம்ம போனோம்னா ரெடி டு டையா இருக்கணும். நம்முடைய நோய் பிடி வரக்கூடாதுன்னு நினைச்சா நாம் கொஞ்சம் அக்கறைப்படணும். சார் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சரி, வயசானவங்க 50 வயசுக்கு மேல நாங்களும் தினம் ஒரு 5 சிறுதானிய தோசை, ஒரு 6 மாப்பிள்ளை சம்பா இட்லி சாப்பிடலாம்னா சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே சுகர் இருக்கு, ஏற்கனவே கொலஸ்ட்ரால் கூட இருக்கு. நான் 6 இட்லி ஆனா மாப்பிள்ளை சம்பா தான் சார், 4 தோசை, அது ராகி தோசை தானே, நீங்க எடுக்க கூடாது. அப்ப நாங்க என்ன எடுக்கிறது? நீங்க நல்ல முளை கட்டிய பயிறு, காலையில ஒரு கப்பு நிறைய முளை கட்டிய பயிறு, கொஞ்சம் ஒரு கப்பு நிறைய சுண்டல், அப்புறம் காய்கறிகள்லாம் போட்டு அரைச்சி ஒரு சூப். அதே இட்லி குக்கர்ல எல்லா காய்கறியும் வெட்டி வச்சு அதை ஒரு ஸ்டீம் பாயில் பண்ணிட்டு தக்காளியும் வெங்காயத்தையும் லேசா வதக்கிட்டு அந்த ஸ்டீம் பாயில் பண்ண வெஜிடபிளோட போட்டு அடிச்சு மிக்சியில அடிச்சுட்டு கொஞ்சம் மிளகு உப்பு போட்டு ஒரு சூப்பா நல்லா லார்ஜ் கப்ல ஒரு சூப்பு. ஏன்னா வயிறு நிறையணும், வயிறு நிறையறதுக்கு சூப்பு தான் நிறையும். கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு, கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் ஒரு 10 பாதாம் பருப்பு, இல்ல பாதாம் இல்ல ஒரு 15 நிலக்கடலை, முட்டை இருக்கு 2 முட்டையில ஆம்லெட், இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன், ஒரு பன்னீர் துண்டு, இது போதும் சார். அப்போ இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது, இதுதான் ஃபுட்டு. ஏன்னா பல பேருக்கு அந்த இட்லி தோசை இல்லைன்னே நமக்கு சாப்பாடு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுதான் சாப்பாடு. 11:30 மணிக்கு பசிக்குமே, பசிச்சா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 11:30க்கு பசி இருக்கும்போது ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் கூட சேர்த்து ஒரு தேநீர் குடிச்சுக்கோங்க, கிரீன் டீயோ, இல்ல வெயில் காலமா நல்லா ஒரு கப்பு மோர், அது மாதிரி எடுத்துக்கணும். குழந்தைகள், வளரக்கூடிய குழந்தைகள், ஒரு மெனபாசல் ஏஜ்ல இருக்க உமன், ஒரு உடல் பலகீனமாக இருக்கிறவங்க நிறைய அந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை, சிறுதானியத்தில் கூழு, கம்பு, கஞ்சி, இட்லி, இடியாப்பம்னு எடுத்துக்கலாம். ஆனா 50 வயசுல என்னுடைய HbA1c எப்பவுமே 8.5 இருக்கு, சுகர் குறையவே மாட்டேங்குது, நானே என்னென்னமோ மாத்திரை போடுறேன், மாற மாட்டேங்குதுன்னா உங்கள் காலை உணவு ஸ்ப்ரவுட்டு, சுண்டல், சூப்பு, பாதாம் பருப்பு, இது மாதிரி தான் இருக்கணும். மதிய உணவு மறுபடியும் சிறுதானியங்கள் தான். மதிய உணவுல வெள்ளரிசியே வாங்கிட்டு இருக்க வேண்டாம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆனா 15 கிலோ 25 கிலோ அரிசியை வாங்கி சைக்கிள்ல கட்டிட்டு வீட்டுக்கு வருவோம். இனிமேல் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. உங்க வீட்டுல ஒரு கிலோவா வாங்கணும். ஒரு 5-6 டப்பா வச்சுக்கோங்க, 5-6 மூட்டை வச்சுக்கோங்க. 1 கிலோ மாப்பிள்ளை சம்பா, 1 கிலோ கவுனி அரிசி, 1 கிலோ பூங்கார். இங்க கீழே ஒரு அம்மா காளான் நமக்குன்னு ஒரு அரிசி வச்சிருந்தாங்க. காளான் நமக்குங்கிறது புத்தர் சாப்பிட்ட அரிசி, அவ்வளவு மனமாக இருக்கும். கோவிந்த போஜன் ஒரு அரிசி இருக்கு. நம்ம வீட்டுல குட்டி பிள்ளைங்க வெள்ளை அரிசி தான் வேணும்னு கேட்டா கோவிந்த போஜன் பெங்கால்ல இருந்து வரக்கூடியது, அதனுடைய மனமே அவ்வளவு நல்லா இருக்கும். சீரக சம்பாவை விட மனம் நிறைய இருக்கிறது. சோ மத்த பீப்புள் நல்லா கலர் அரிசி இருக்கட்டும். வெள்ளை அரிசியை தவிர நல்லா கருப்பு, சிவப்பு, ஊதா என்னென்ன கிடைக்கிற பாரம்பரிய சிறுதானிய அரிசிகளை வாங்கி வச்சுக்கோங்க. வரகு, சாம, தினை, பனிவரகு இதுவும் இருக்கட்டும். சோ வாரத்துல 7 நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு அரிசியை வச்சுக்கொள்ளுங்க. சார் எங்க வீட்டுல அவருக்கு தான் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அந்த குடும்பமே அப்படி, எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் வெள்ளச்சோறு சாப்பிடலான்னா உங்க வீட்டுல சக்கரை கட்டுப்பாட்டுக்கு வராது. என்ன நடக்கும்னா அவருக்கு இந்த மாதிரி அழுக்கு இட்லி இதெல்லாம் வச்சுட்டு நீங்க வெள்ளை இட்லி வச்சீங்கன்னா அவர் அதை எடுத்து வச்சிருவார். ஒன்னு எனக்கு வையி போதும், நீ அதை சாப்பிட்டது போதும் 2 எடுத்து வச்சிருவான். சோ சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க வீட்டுல எல்லோருக்கும் ஒரே உணவாகத்தான் இருக்கணும். எந்த உணவு சர்க்கரைக்கு நல்லதோ அது எல்லோருக்கும் நல்லது. சார் எல்லாரும் இதே மாதிரி சுண்டல், நீங்க சொல்ற மாதிரி பாசி பருப்பு, இது மாதிரி அது மட்டுமே சாப்பிடலாமா? சாப்பிடலாம், தப்பு இல்லை. நம்ம அந்த மாதிரி ஒரு பண்பாட்டை வீட்டில் வளர்க்கணும். வீட்டுல ஒருத்தருக்கு மட்டும் தனியா, அவருக்கு மட்டும் உப்பு வேண்டாம், அவருக்கு மட்டும் சக்கரை வேண்டாம் நினைக்க வேண்டாம். எல்லோருக்குமான உணவாக நாம் எடுத்துக்கொள்றது மட்டும்தான் நல்லா இருக்கும். சரி, இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வைக்கிறோம், அது மட்டும் போதுமானா நிறைய காய்கறிகளும் புலாலும் எடுக்கணும். புலால் எடுக்கிறவங்க மீனோ காடையோ முதல் பங்கா வச்சுக்கலாம், இல்ல மட்டனோ அது 2வது வச்சுக்கலாம், கடைசியா கோழியை வச்சுக்கலாம். நாட்டுக்கோழியா இருந்தாலும் முதல் மீன்கள், மீன் தான் மிகச்சிறப்பு, எல்லா சத்துக்களும் நிறைய ஒரு விஷயம் புலால் இல்ல. சார் புலால் இல்ல, நிறைய கீரை காய்கறிகள் இருக்கணும். நிறைய பிரச்சனை என்னன்னா வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரக்கறியாளர்கள்ல பல பேர் சோற்றேரியனா தான் இருக்காங்க. வெஜிடபிள் கம்மியா தான் இருக்கும், சோறு தான் நிறைய இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டுல வெஜிடேரியன் சொல்ற ஆளுங்க வெதர் நல்ல வெஜிடேரியன் வைக்கிறோம்னா கிடையாது.
ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய வீட்டுல குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைந்தபட்சம் 1/2 கிலோ காய் வாங்கணும். 4 பேர் இருக்க வீட்டுல அது இல்லாம ஒரு கீரை இருக்கணும், அது இல்லாம ஒரு சாலட் இருக்கணும். அப்படி சாப்பிட்டாதான் அந்த மரக்கறியிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் கிடைக்கும். சோறு செய்யறதுல நம்ம ஒரு நாள் வரகரிசி சோறு, வரகரிசியை நம்ம சாதாரணமா இட போடக்கூடாது. ஔவையார்கிட்ட இதே அதிகமான ஔவையார் உரையாடல் ஒரு ஔவையாரின் தனிப்பாடல்ல இருக்கு. அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, நீ இவ்வளவு சமூகத்திற்கு சேவை செய்யற, உனக்கு ஒரு சிறந்த ஒரு விருந்து கொடுக்கணும், என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா உடனே உனக்கு தலப்பா கட்டி பிரியாணி வேணும்னு கேட்கல. அந்த அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னா, வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் மொர புளித்த தயிரும் தா, அவ்வளவுதான். அந்த 3 விஷயத்தை வகைப்படுத்தி இருக்கிறது நாம என்ன உணர்ந்து கொள்ளணும்னா, அது ஒண்ணு அன்னைக்கு இருந்த சாமானியனுடைய உணவா இருக்கணும், இல்லைன்னா அன்னைக்கு இருந்த மிகச்சிறப்பான உணவா இருக்கணும். எப்படி எடுத்துக்கொண்டாலும் வரகரிசி சோறு காலகாலமாக நம் பசியாற்றி நம் உடலுக்கு அத்தனை நன்மையை கொடுத்துருக்கு. அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா. கவுனி, கருப்பு கவுனிங்கிறது பர்மால சைனால எல்லாம் ஃபார்பிடன் ரைஸ்னு வச்சிருந்திருக்கான். ஃபார்பிடன்னா தண்டிக்கக்கூடிய அரிசி. எங்கட தண்டிக்கக்கூடிய அரிசி அப்படின்னா மன்னரை தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது, அப்படிதான் அன்னைக்கு சட்டம் வந்திருக்கு. மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா மத்தவன் அவ்வளவு உயர்ந்த அரிசியா வச்சிருந்து அரண்மனைக்கு மட்டுமே சப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பானது அந்த கருப்பு கவுனி. அந்த கருப்பு கவுனி இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து சொல்றாங்க, அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், அதுல இருக்கக்கூடிய கரு நீல நிறமும் கருப்பு நிறமும் ஆந்தோசைனின் பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து பல புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல். அப்ப ஏன் ஒரு நாள் லைகோபின் உள்ள மாப்பிள்ளை சம்பா, ஒரு நாள் ஆந்தோசைனின் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி, அப்படியான அரிசியை நம்ம உணவுல சேர்த்துக் கொள்ளலாமே, அதை நாம் உணவாக வைத்துக் கொள்ளணும். அப்புறம் சோறை நிறைய வச்சு கொஞ்சோல காய் கொஞ்சோல இதுன்னு எடுக்க வேண்டாம். பல பேர் சோறை நல்லா பெரிய குமிச்சு மேல அருவி பாயிற மாதிரி குழம்பு போட்டு கவலங்கோலமா உருட்டி சாப்பிடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இனிமேல் மிக குறைவான அரிசி தான் எடுக்கணும். நான் பல கூட்டங்கள்ல பெண்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்றது எப்படின்னா, உங்க வீட்டுல அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது கிழக்கு பக்கமா நின்று தலையை சுத்தி எரிஞ்சிருங்க. ஏன்னா எனக்கு அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த பிடபிள்யூடி ஆபீஸ்ல நிக்கும்ல பொக்லைன் எந்திரம், அது மாதிரிதான் இருக்கும். பாலமா அரிசியை வெட்டி வெட்டி அதுல வேற மறுசோறு வாங்கலைன்னா கோச்சுப்பாங்க. ஏன் என்ன 2வது வாங்கவே இல்லை, 2வது வாங்கலைன்னா அவன் நல்லா இருப்பான்னு அர்த்தம். காலம் முழுக்க நல்லா இருப்பான். ஒரு தடவை போட்ட சோறு போதும், அதை பிரிச்சு பாக்கு போட்டு பாத்தி கட்டி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடட்டும். சோறு குறைவாகத்தான் எடுக்கணும். எடுக்கிற சோறு இது மாதிரியான வரகரிசியோ மாப்பிள்ளை சம்பாவோ எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மிக குறைந்த அளவுல சோறும் நிறைய காய்கறி கனிமங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும். நம்ம கிட்ட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம நிறைய சாப்பிடுற மாதிரி தெரியுது, ஆனா சத்தான உணவுகளில் தமிழ் சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது நண்பர்களே. புரதச்சத்து மிக மிக குறைவு நம்ம சாப்பிடுறதுல. உப்பையும் சர்க்கரையும் எல்லாத்தையும் அதிகமாக்குறோம். ஒரு கருத்து கணக்கு சொல்லியிருக்காங்க. உப்பு மொத்தமா ஒரு நாளைக்கு தேவை 3ல இருந்து 4 கிராம் தான். நல்லா கவனிச்சுக்கோ, 3 to 4 கிராம் தான் உப்பு தேவை. ஆனா நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் தெரியுமா? சராசரியா 8ல இருந்து 10 கிராம் எடுக்கிறோம். 1 கிலோ உப்பு தூள் வாங்கக்கூடிய பல வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 1 மாசத்துக்கு 1 கிலோ பாக்கெட் காலியாயிரும். நல்லா கணச்சு பாத்திருக்கீங்களா? 1 கிலோ ஒரு பாக்கெட் உப்பு காலியா போகுது அப்படின்னா ஆவரேஜா அந்த உப்பு பாக்கெட்ல இருந்து 8 கிராம் ஒரு நாளைக்கு வருது. 8 கிராம் வந்ததுன்னா மத்த காய்கறி கீரை எல்லாத்துல இருந்து வர்ற உப்பு சேர்த்தா 10 கிராம் வந்துடும். சர்க்கரைக்கு ஓரளவுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு இது வந்திருக்கு, குறைச்சி எடுக்கணும் இல்ல எடுக்காம இருக்கணும்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு உப்பை மிகப்பெரிய அளவுல எடுத்துக்கிட்டு இருக்கோம். உப்பு மிக 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 கொடூரமான விஷயம். ரத்த கொதிப்பு கூடுறதுல இருந்து இதய நோய்கள் வர்றதுல இருந்து சிறுநீரக நோய்கள் வரைக்கும் உப்பு அதிகம் எடுக்கிறவங்களுக்கு தான் வரும். உப்பை குறைத்து கொள்ளுங்க. சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு வீட்டுல சண்டை வந்தா வீட்டுல நல்ல ஆரோக்கியம் வருதுன்னு அர்த்தம். சோ உப்பு தயவு செய்து குறைத்து எடுக்கணும். நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு படிச்சிருக்கோமே சார். அதை நான் ஒரு தடவை ஒரு கதையில படிச்ச ஒரு நாவல்ல, ஜெயமோகன் எழுதின நாவல். அதுல அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சின்ன கதை தான். அந்த கதை வேற ஏதோ ஒரு கதை. ஆனா அதுல ஒரு சித்தரை ஒரு ஞானி ஒருத்தர் பார்க்க போறாரு. வழக்கமா ஒரு சித்தரை பார்க்க போனா ஏதாவது பழங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா? இவர் மலையில ஏறி எல்லாம் எடுத்துட்டு போறாரு, பழம்லாம் வாங்கிட்டு போல. உடனே சித்தர் கேட்கிறாரு, எங்கடா என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா, இப்படி முழிச்சிருக்காரு. சரி மேல ஏறிட்டு வா, மலைக்கு மேல போயிட்டு வான்னு இருக்காரு. நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துல அந்த ஞானியை தேடி போனவர் மேல விருக்குன்னு வேர்வை சிந்த மேல மொட்டை மாடி வரைக்கும், மொட்டை மலை வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி வர. இறங்கி வரும்போது மேல எல்லாம் வேர்த்து வலியுது. அந்த வலிந்த வேர்வை அவர் வாயில ஒட்டி உப்பா இருக்கு. அப்ப அந்த ஞானி சொன்னாராம் அவரை பார்த்து, இன்னைக்கு செய்தி உனக்கு இதுதான், உப்பில்லா பண்டம் குப்பையிலே போனா அப்படின்னாராம். அர்த்தம் என்னன்னா, உங்கள் உடல் உழைப்புனால வியர்த்து உங்களுடைய தலையிலிருந்து வேர்வை வலிச்சு அதனுடைய உப்புச்சுவையை உணரக்கூடிய அளவுல உங்கள் உடல் உழைப்பு இருந்தா அது நல்லது.
இல்லைன்னா உன் உடம்பு குப்பையிலேன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு ஊறுகால உப்பை போடு, சிப்ஸ்ல உப்பை போடு, எல்லாத்துலயும் உப்பை போடுன்னு உப்பை போட்டு போட்டு நாம் கெடுத்து கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, இனிப்பு உப்பையும் ரொம்ப குறைத்தாகணும். 6 சுவையும் நமக்கு வேணும். குழந்தை பருவத்துல நிறைய இனிப்பு சுவை வேணும். உடல் வளர்ப்பதற்கு இனிப்பு வேணும். உப்பு உணவை பாதுகாப்பதற்கு குறைவா இருக்கணும். நம்ம உடலினுடைய சில ஆரோக்கியத்திற்கு, இதயத்தினுடைய ஆரோக்கியம், வெசலோட ஆரோக்கியத்துல குறைந்த அளவு உப்பு போதும். ஆனால் மிக அதிக அளவுல நமக்கு என்ன தேவை தெரியுமா? கசப்பும் துவர்ப்பும் தான். இங்க இருக்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போன வாரத்துல, இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த ஒரு வாரத்துல கடந்த 5 நாட்கள்ல எத்தனை பேர் தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்திருப்போம்? நிச்சயமா இருக்காது. ஆனா அதிகம் எடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு. இந்த 4 தான் அதிகமா இருக்கும். இந்த 4ம் 40 வயதுக்கு மேல் குறைக்க வேண்டிய உணவு. அதிகம் எடுக்க வேண்டியது கசப்பும் துவர்ப்பு தான். கருவேப்பிலை கசப்பு, பாகக்காய் கசப்பு, வெந்தயம் கசப்பு, சுண்டைக்காய் கசப்பு, வாழைப்பூ துவர்ப்பு, வாழைத்தண்டு துவர்ப்பு, நெல்லிக்காய் துவர்ப்பு. இது நம்மகிட்ட தினசரி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். தினம் கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிடலாம். தினம் கசப்பா இருக்க பாவக்காயோ இல்லைன்னா கோவக்காயோ சுண்டை வச்சலோ நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான உணவை நாம் எடுக்கத்தான் நமக்கு இந்த 6 சுவைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு பயன்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, என்னடா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப இதே பேசுறோம், இதே கேட்கிறோம் தோணலாம் உங்களுக்கு. ஆனால் மறுபடி மந்திரம் போல் ஜெபிக்க வேண்டிய விஷயம் உணவில் மீதான அக்கறை. நம்ம அதுல கொஞ்சம் அலட்சியமா இருக்கத்தான் பல நோய் கூட்டங்கள் நம்மை சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது. புதுசா பேர் வைக்க முடியாத அளவுக்கு, பேர் தெரியாத அளவுக்கு நோய் கூட்டங்கள் கூடுது.